ஓம் சாந்தி. ஜூன் 30, 2024. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 30, 2000. உங்களின் மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு அவ்வப்போது 5 வினாடிகளுக்கு இதை பயிற்சி செய்யுங்கள். இன்று தொலைதூரவாசியான பாப்தாதா பௌதீக உலகில் வெவ்வேறு நாடுகளில் வசிக்கும் தனது குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளார். பல்வேறு நாடுகளில் வசிக்கும் உங்கள் அனைவரையும் ஒரே தேசத்து வாசிகளாகவே பாப்தாதா பார்க்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கிருந்து வந்திருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருந்தே வந்துள்ளீர்கள். எனவே உங்களின் அனாதியான தேசம் உங்களுக்கு நினைவிருக்கிறது தானே? நீங்கள் அதை விரும்புகின்றீர்கள் தானே? தந்தையை நேசிப்பதுடன் கூடவே நீங்கள் உங்களின் அனாதியான தேசத்தையும் விரும்புகின்றீர்கள் தானே? இன்று பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருடைய 5 ரூபங்களையும் பார்க்கின்றார். அந்த 5 ரூபங்களும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவை என்னவென்று தெரியும் தானே? 5 முகங்களை கொண்ட பிரம்மாவும் பூஜிக்கப்படுகின்றார். ஆகவே பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருடைய 5 ரூபங்களையும் பார்க்கின்றார். முதலாவது உங்களின் அனாதியான ஒளி புள்ளி ரூபம். உங்களின் ரூபம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? நீங்கள் அதை மறக்கவில்லை தானே? இரண்டாவது உங்களின் ஆதியான தேவ ரூபம். உங்களின் தேவ ரூபத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களா? மூன்றாவது மத்திய காலத்திற்குரிய உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபம். உங்களுக்கு அது நினைவிருக்கிறதா? நீங்கள் அனைவரும் பூஜிக்கப்பட்டீர்களா அல்லது பாரதவாசிகள் பூஜிக்கப்பட்டார்களா? நீங்கள் பூஜிக்கப்பட்டீர்களா? குமார்களே பேசுங்கள். நீங்கள் பூஜிக்கப்பட்டீர்களா? எனவே மூன்றாவது ரூபம் உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபம். நான்காவது உங்களின் சங்கமயுக பிராமண ரூபம். இறுதியாக உங்களின் தேவதை ரூபம். எனவே உங்களின் இந்த 5 ரூபங்களையும் இப்பொழுது நீங்கள் நினைவு செய்தீர்களா? அச்சா, உங்களின் இந்த 5 ரூபங்களையும் உங்களால் ஒரு வினாடியில் அனுபவம் செய்ய முடிந்ததா? குறைந்தபட்சம் உங்களால் 1, 2, 3, 4, 5 என எண்ண முடியும். இந்த 5 ரூபங்களும் மிகவும் அழகானவை. உங்களை நீங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் விரும்பும் ரூபத்தில் நீங்கள் அதை பற்றி நினைத்த உடனேயே உங்களால் அனுபவம் செய்ய முடியும். இதுவே மனதின் ஆன்மீக அபியாசம் ஆகும். தற்காலத்தில் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேக அபியாசம் செய்கிறார்கள், அப்படித்தானே? உங்களின் உலகின் ஆரம்பத்தில் சத்திய யுகம் உங்களின் உலகமாக இருந்ததல்லவா? அந்த நேரத்தில் நீங்கள் நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் இயல்பாகவே தேக அபியாசமாகவே இருந்தது. நீங்கள் எங்கேயாவது நின்று கொண்டு 1, 2, 3 என சொல்லி தேக அபியாசம் செய்யவில்லை. ஆகவே இப்பொழுது இறுதி நேரமாக இருப்பதனால் பாப்தாதா உங்களையும் இந்த அபியாசத்தை செய்ய வைக்கின்றார். பௌதீக தேக அபியாசம் செய்வதனால் உங்களின் ஷரீரங்கள் ஆரோக்கியம் அடையும். அதேபோல் நடக்கும் போதும் அசையும் போதும் உங்களின் மனங்களுக்கு தொடர்ந்து அபியாசத்தை கொடுங்கள். இதற்காக நீங்கள் விசேஷமாக ஒரு நேரத்தை தேட வேண்டியதில்லை. எந்த ஒரு நேரத்திலும் உங்களால் 5 வினாடிகளை எடுக்க முடியுமா, முடியாதா? உங்களால் 5 வினாடிகளை கூட செலவிட முடியாத அளவிற்கு நீங்கள் மிகவும் பிஸியா? அப்படி யாராவது இருக்கின்றீர்களா? அப்படி இருந்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நான் என்ன செய்வது, எனக்கு நேரமே இல்லை என பின்னர் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் தானே? நீங்கள் இப்படி சொல்ல மாட்டீர்கள் தானே? உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? எனவே அவ்வப்போது இந்த அபியாசத்தை செய்யுங்கள். நீங்கள் என்ன பணியை செய்து கொண்டிருந்தாலும் உங்களின் மனதை 5 வினாடிகளுக்கு பயிற்சி செய்ய வையுங்கள். உங்களின் மனம் அதனால் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும். பாப்தாதா கூறுகின்றார், ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை
இந்த 5 வினாடி பயிற்சியை செய்யுங்கள். உங்களால் இதை செய்ய முடியுமா? பாருங்கள், இதை செய்ய முடியும் என நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். ஆகவே அதை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்திருங்கள். இந்த ஓம் சாந்தி பவனை நினைவு செய்யுங்கள், அதை மறக்காதீர்கள். உங்களின் மனதை பற்றிய பல்வேறு முறைப்பாடுகள் உங்களிடம் உள்ளன. எனது மனதை ஒருமுகப்படுத்த முடியாது விட்டால் என்னால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் உங்களின் மனதை ஒரு டன் போல கனமாக செய்கின்றீர்கள். நீங்கள் அவற்றை பாரமானதாக்குகின்றீர்கள். முன்னர் நிறுப்பதற்கு இந்த நிறுக்கும் வழக்கத்தை நீங்கள் செய்வதுண்டு. எவ்வாறாயினும் இப்பொழுது நிறுக்கும் வழக்கம் மாறிவிட்டது, மெட்ரிக்காக மாறிவிட்டது. நீங்கள் உங்களின் மனதை ஒரு டன்னை போல் கனக்க செய்கின்றீர்கள். அதாவது நீங்கள் அவற்றை மிகவும் பாரமானது ஆக்குகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் தொடர்ந்து இந்த அபியாசத்தை செய்தால் நீங்கள் மிகவும் லேசானவர் ஆகிவிடுவீர்கள். எனவே இந்த பயிற்சியை விருத்தி செய்யுங்கள். எந்த ஒரு குறிப்பிட்ட ரூபத்தில் நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்த விரும்பும் போதும், உதாரணமாக பிராமண ரூபத்தை எடுத்தால், அப்பொழுது நீங்கள் பிராமண வாழ்க்கையை அனுபவம் செய்வீர்கள். தேவதை என்று கூறுங்கள், நீங்கள் ஒரு தேவதை ஆகிவிடுவீர்கள். இது கடினமா இல்லையா? குமார்களே பேசுங்கள், இது கடினமா? இது சிறிது கடினமா? நீங்கள் தேவதைகளா இல்லையா? நீங்கள் தான் தேவதைகளா அல்லது வேறு யாருமா? எனவே நீங்கள் எத்தனை முறை தேவதைகள் ஆகினீர்கள்? நீங்கள் எண்ணற்ற முறை அப்படி ஆகியுள்ளீர்கள். நீங்கள் தான் அப்படி ஆகுபவர்களா? அச்சா, எண்ணற்ற முறை செய்ததை மீண்டும் ஒரு முறை செய்வது கடினமாக இருக்குமா? இது சில நேரங்களில் கடினமாக இருக்குமா? இப்பொழுது இதை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களின் மனதை 5 வினாடிகள் பயணத்தில் எடுத்து செல்லுங்கள். நீங்கள் சுற்றுலா செல்வதை விரும்புகின்றீர்கள் தானே? ஆசிரியர்களே, இது ஓகேயா? எப்படி சுற்றுலா செல்வது என உங்களுக்கு தெரியும் அல்லவா? இந்த சுற்றுலாவில் செல்லுங்கள். உங்களின் பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அதன் பின்னர் உங்களின் பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களின் வேலையை உங்களால் விட முடியாது. நீங்கள் உங்களின் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். எவ்வாறாயினும் உங்களால் 5 வினாடிகளை எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு நிமிடம் கூட அல்ல, ஆனால் வினாடிகள். இதற்கான நேரத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியாதா? உங்களால் இதற்காக நேரத்தை ஒதுக்க முடியுமா? நீங்கள் ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தில் இருக்கும் பொழுது இதற்காக நேரத்தை ஒதுக்க முடியுமா? நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள். ஆகவே மாஸ்டர் சர்வசக்திவான்களால் எதைத்தான் செய்ய முடியாது? குழந்தைகளின் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது பாப் தாதா மிக இனிமையாக வியக்கின்றார். அது என்ன? நீங்கள் சவால்கள் விடுக்கின்றீர்கள், துண்டு பிரசுரங்களை அச்சடிக்கின்றீர்கள், சொற்பொழிவுகளை ஆற்றுகின்றீர்கள், பாட நெறிகளையும் கொடுக்கின்றீர்கள். நீங்கள் வேறு எதை செய்கின்றீர்கள்? உலகை மாற்றுவீர்கள் என நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் அனைவரும் இவ்வாறு கூறுகின்றீர்கள் தானே? நீங்கள் அனைவரும் இப்படி கூறுகின்றீர்களா? அல்லது சொற்பொழிவுகள் ஆற்றுபவர்கள் மட்டுமே இதை கூறுகின்றார்களா? ஒரு புறம் நீங்கள் உலகை மாற்றுவீர்கள், நீங்களே மாஸ்டர் சர்வசக்திவான்கள் என்று கூறுகிறீர்கள். உங்களின் மனம் உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் உங்களின் மனதின் அதிபதி. நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் என்றும் கூறுகிறீர்கள். அப்படி இருந்தும் மறுபுறம் அது கடினம் என்றும் நீங்கள் கூறுகிறீர்கள். எனவே பாபா இதனால் வியப்படைய மாட்டாரா? அவர் வியப்படைவார் தானே? எனவே உங்களின் மனம் நீங்கள் கூறுவதை கேட்கவில்லை என நீங்கள் நினைத்தால் நீங்களும் உங்களை குறித்து வியப்படையவே வேண்டும். ஏதாவது உங்களின் மனங்களில் பிரவேசிக்கும் பொழுது நினைவு கூறப்படும் 3 வகையான கோடுகளை பாப்தாதா பார்க்கின்றார். ஒன்று நீரில் வரையப்படும் கோடு. தண்ணீரில் வரையப்படும் கோட்டை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா?
இத்தகையதோர் கோட்டை வரைய நீங்கள் ஆரம்பித்த உடனேயே அது உடனடியாக அழிந்து விடுகிறது. நீங்கள் இந்த கோட்டை கீறுகின்றீர்கள் தானே? இரண்டாவது, ஒரு கடுதாசியில் அல்லது ஸ்லேட்டில் வரையும் ஒரு கோடு. எவ்வாறாயினும் மிகப்பெரிய கோடானது கல்லில் செதுக்கப்படும் கோடாகும். கல்லில் செதுக்கப்படும் கோட்டை அழிப்பது மிகவும் கடினம். சில நேரங்களில் குழந்தைகளான நீங்களும் கல்லில் செதுக்குவதைப் போல் உங்களின் மனங்களிலும் மிக ஆழமான கோட்டை செதுக்கி விடுவதை பாப்தாதா பார்க்கின்றார். அதன் பின்னர் நீங்கள் முயற்சி செய்தாலும் உங்களால் அதை அழிக்க முடியாது. இத்தகைய கோடு நல்லதா? நான் இனிமேல் ஒரு பொழுதும் இதை செய்ய மாட்டேன், அது ஒரு பொழுதும் நடைபெற முடியாது என நீங்கள் பல முறை சத்தியம் செய்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்றின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகின்றீர்கள். இதனாலேயே பாப்தாதா குழந்தைகளான உங்களை வெறுப்பதில்லை, ஆனால் அவருக்கு உங்களின் மீது கருணை ஏற்படுகிறது. நீங்கள் ஆதிக்கத்திற்கு உள்ளாகின்றீர்கள். ஆகவே ஆதிக்கத்திற்கு உள்ளான ஒருவர் மீது கருணை ஏற்படுகிறது. பாப்தாதா குழந்தைகளான உங்களை தனது கருணை பார்வையால் பார்க்கும் பொழுது நாடகத்தின் திரைகளில் என்ன தோன்றுகிறது? எவ்வளவு காலத்திற்கு என்ற கேள்வி. ஆகவே நீங்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் பதில் சொல்வீர்களா? எவ்வளவு காலத்திற்கு? குமார்களான உங்களால் பதில் சொல்ல முடியுமா? அவை அனைத்தும் எப்பொழுது முடியும்? குமார்களான நீங்கள் பல திட்டங்களை செய்கின்றீர்கள் தானே? எனவே எவ்வளவு காலத்திற்கு? உங்களால் இதற்கு பதில் சொல்ல முடியுமா? இது இறுதியில் நிறுத்தப்படுவதற்கு முன்னர் எவ்வளவு காலத்திற்கு தொடரும்? பேசுங்கள். உங்களுக்கு பதில் தெரியுமா? தாதிகளே பேசுங்கள். இன்னமும் சங்கமயுகமாக இருப்பதனால் இது சிறிது காலத்திற்கு தொடரும் என்று கூறினார்கள். ஆனால் சங்கமயுகம் எவ்வளவு காலத்திற்கு தொடரப் போகிறது? நாங்கள் தேவதைகள் ஆகும் வரை என்று பதில் கூறப்பட்டது. ஆனால் அது எப்பொழுது நடைபெறும்? பாப்தாதா தான் எங்களுக்கு கூற வேண்டும் என்று தாதிகள் கூறினார்கள். நீங்கள் தேவதைகள் ஆக வேண்டுமா அல்லது தந்தை அப்படி ஆக வேண்டுமா? ஆகவே இதற்கான பதிலை பற்றி சிந்தியுங்கள். தந்தை இப்பொழுது என்ன கூறுவார்? அதற்கு நீங்கள் தயாரா? அரைவாசி மாலை தயார் என்பதற்கே நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்தவில்லை. பாப்தாதா குழந்தைகளான உங்களை உங்களின் முழுமை ரூபத்தில் சதா பார்க்கவே விரும்புகின்றார். தந்தை உங்களின் உலகம் சன்சார் என நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் அனைவரும் இப்படி கூறுகின்றீர்கள் தானே? உங்களுக்கு வேறு ஏதாவது உலகம் இருக்கின்றதா? தந்தையே உங்களின் உலகமாக இருந்தால் இந்த உலகிற்கு வெளியே வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இது உங்களின் சமஸ்காரங்களை மாற்றுகின்ற விஷயம் மட்டுமே. உங்களின் பிராமண வாழ்க்கையில் பெரும்பாலான நேரத்தில் சமஸ்காரங்களே தடைகளை உருவாக்குகின்றன. அது உங்களின் சொந்த சமஸ்காரங்களாகவோ அல்லது மற்றவர்களின் சமஸ்காரங்களாகவோ இருக்கலாம். உங்கள் அனைவரிடமும் இந்த ஞானம் உள்ளது. உங்களிடம் சக்திகள் உள்ளன. ஆனால் தடைகளுக்கான காரணம் என்ன? குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு தேவையான குறிப்பிட்டதோர் சக்தியானது அது வரவேண்டிய நேரத்தில் அன்றி சிறிது பிந்தியே வெளிப்படுகிறது. அதன் பின்னர் அப்படி சொன்னதற்கு பதில் நான் இப்படி சொல்லியிருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும். அப்படி செய்வதற்கு பதில் நான் இப்படி செய்திருந்தால் அது எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் அந்த பரீட்சையில் நீங்கள் சித்தியெய்த வேண்டிய அந்த நேரம் அப்பொழுது கடந்து போயிருக்கும். உங்களிடமுள்ள சக்திகள் அனைத்தையும் பற்றி நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். என்னிடம் சகித்து கொள்ளும் சக்தி உள்ளது. என்னிடம் வேறு பிரித்தறியும் சக்தி உள்ளது. நான் இந்த சக்தியை பயன்படுத்த வேண்டும். சிறிதளவு நேர வேறுபாடு ஏற்படுகிறது. வேறு என்ன நடக்கிறது? ஓகே, அந்த நேரத்தில் உங்களால் அந்த சக்தியை பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது.
நீங்கள் செய்ததற்கு பதிலாக என்ன செய்திருக்கலாம் என்றும் நீங்கள் உணர்கின்றீர்கள். நீங்கள் என்ன செய்திருக்கலாம் என்று பின்னரே உணர்கின்றீர்கள். அந்த தவற்றை ஒருமுறை செய்த பின்னர் அனுபவசாலியாகி உங்களின் தவறு என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அதே தவற்றை நீங்கள் மீண்டும் செய்ய மாட்டீர்கள். அப்பொழுதும் முன்னேற்றம் ஏற்படலாம். அந்த நேரத்தில் எது தவறு என்றும் எது சரி என்றும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மிக தெளிவாக உங்களுக்குள் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் அதே தவற்றை மீண்டும் செய்ய மாட்டீர்கள். எவ்வாறாயினும் இதிலும் உங்கள் அனைவராலும் முழுமையான சதவிகிதத்தில் சித்தி எய்த முடியாமல் உள்ளது. மாயையும் மிகவும் கெட்டிக்காரி. அவள் அதே விஷயத்தை உங்களில் மீண்டும் சோதிக்க வருகின்றாள். உதாரணமாக, உங்களிடம் சகித்து கொள்ளும் சக்தி இல்லாது விட்டால், நீங்கள் அதை ஒரு முறை உணர்ந்து கொண்டிருந்தாலும் மாயை மீண்டும் உங்களுக்கு சகித்து கொள்ளும் சக்தி தேவைப்படும் ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவாள். ஆனால் அந்த நேரத்தில் அவள் தனது வடிவத்தை சிறிதே மாற்றியிருப்பாள். அதே விஷயம்தான், ஆனால் மாயை தனது வடிவத்தை சிறிது மாற்றியிருப்பாள். அதே பழைய விஷயம்தான், ஆனால் தற்காலத்தில் இடம்பெறுவதை போன்று பழைய பொருள் எதுவும் மிக நன்றாக மெருகேற்றப்பட்டு புதியதை விட புதியது போன்று தோற்றமளிக்க செய்யப்படுகிறது. அதேபோல் மாயாவும் மெருகேற்றப்பட்ட வடிவில் வருகின்றாள். அப்பொழுது அந்த சூழ்நிலையின் உட்பொருள் ஒன்றுதானே என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. உதாரணத்திற்கு, நீங்கள் பொறாமைப்படக்கூடும். பொறாமையிலும் பல வகைகள் உள்ளன. ஒரு வகை மட்டும் இல்லை. எனவே பொறாமையே விதையாக உள்ளது. ஆனால் அது வெவ்வேறு வடிவங்களில் வருகிறது. ஒரே வடிவத்தில் அது வருவதில்லை. அதனால் முன்னர் இடம்பெற்றது வேறானது. அது முற்றிலும் வேறுபட்டது என நீங்கள் சில நேரங்களில் நினைப்பீர்கள். எவ்வாறாயினும் விதை ஒன்றே ஆகும். அதன் வடிவம் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளது. இதை இனம் கண்டு கொள்வதற்கு உங்களுக்கு தேவையான சக்தி என்ன? வேறு பிரித்தறியும் சக்தி. இதற்கு பாப்தாதாவும் 2 விஷயங்களில் கவனம் செலுத்தும்படி உங்களுக்கு முன்னரே கூறியுள்ளார். ஒன்று, நேர்மையான இதயத்தை கொண்டிருத்தல். நேர்மை. உங்களுக்குள் எதையும் மறைத்து வைக்காதீர்கள். அதை உங்களுக்குள் வைக்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஒரு பலூனுக்குள் அதிக அளவு காற்று நிரம்பினால் என்ன நடக்கும்? அது இறுதியில் வெடித்துவிடும். அப்படித்தானே? ஆகவே உங்களின் இதயங்களை நேர்மையாக வைத்திருங்கள். ஓகே, மற்ற ஆத்மாக்களின் முன்னால் பேசுவதற்கு நீங்கள் சிறிதளவு தயங்கக்கூடும். அவர்கள் உங்களை எப்படி பார்ப்பார்களோ என நீங்கள் சிறிது வெட்கப்படக்கூடும். எவ்வாறாயினும் உணர்ந்து கொள்வதுடன் கூடவே நேர்மையான இதயத்தையும் கொண்டிருந்து அதை பாப்தாதாவின் முன்னால் வைத்துவிடுங்கள். நான் செய்த தவற்றை பற்றி நான் ஏற்கனவே பாப்தாதாவிடம் கூறிவிட்டேன் என கூறாதீர்கள். நீங்கள் ஒரு கட்டளை இடுவதை போல், ஆமாம் நான் இந்த தவற்றை செய்துவிட்டேன் என்று கூறாதீர்கள். உங்களின் இனம் காணும் சக்தியால், உங்களின் நேர்மையான இதயத்தாலும் இதயபூர்வமாக அதை பாப்தாதாவின் முன்னால் வையுங்கள். உங்களின் தலையால் அன்றி இதயபூர்வமாக கொடுங்கள். அப்பொழுது உங்களின் இதயத்திலிருந்து அந்த குப்பை அகற்றப்பட்டு வெறுமையாகிவிடும். அது பின்னர் அழிக்கப்பட்டுவிடும். உங்களின் இதயம் சிறிது விஷயங்களால் நிரம்பி உள்ளது. அவை எப்பொழுதும் சிறிய விஷயங்களே. அவை ஒருபொழுதும் பெரியவை அல்ல. நீங்கள் உங்களின் இதயத்தை நீங்கள் சேகரிக்கும் சிறிய விஷயங்களால் நிரப்பி விடுகின்றீர்கள். அப்பொழுது உங்களின் இதயம் வெறுமையாக இருப்பதில்லை. உங்களின் இதயம் வெறுமையாக இல்லாத பொழுது எங்கே இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவர் அமர முடியும்? குறைந்தபட்சம் அவர் அமர்வதற்கு ஓரிடம் இருக்க வேண்டும், அல்லது இல்லையா? எனவே பிரபுவானவர் நேர்மையான இதயத்தை குறித்து களிப்படைகின்றார். நான் என்ன செய்பவனாக இருந்தாலும், எத்தகையவனாக இருந்தாலும், பாபா நான் உங்களுடையவன். எல்லோரும் வரிசை கிரமமாக இருக்கப் போகிறார்கள் என்பதை பாப்தாதா அறிவார். இதனாலேயே பாப்தாதா உங்களை அந்த பார்வையுடன் பார்ப்பதில்லை.
எவ்வாறாயினும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நேர்மையான இதயம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, உங்களின் புத்தியின் இணைப்பானது எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். உங்களின் இணைப்பில் எந்தவிதமான இடையூறும் இருக்கக்கூடாது. அந்த இணைப்பு துண்டிக்கப்படக்கூடாது. இல்லாதுவிட்டால் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களால் பாப்தாதா உங்களுக்கு வழங்க விரும்பும் மேலதிக சக்தியையும் ஆசீர்வாதங்களையும் உதவியையும் பெற முடியாதிருக்கும். உங்களின் இணைப்பானது தெளிவாக இல்லாதுவிட்டால், அது சுத்தமாக இல்லாதுவிட்டால் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிடும். அப்பொழுது நீங்கள் பெற வேண்டியதை உங்களால் பெற முடியாமல் போய்விடும். பல குழந்தைகள் கூறுகிறார்கள், அவர்கள் அதை சொல்லாதுவிட்டாலும் அவ்வாறு நினைக்கின்றார்கள். சில ஆத்மாக்கள் அதிக அளவு ஒத்துழைப்பை பெறுகின்றார்கள். அவர்கள் அதை பிராமணர்களிடமிருந்தும் மூத்தவர்களிடமிருந்தும் பாப்தாதாவிடமிருந்தும் கூட பெறுகிறார்கள். அவர்கள் பெரும் அளவிற்கு நான் அதை பெறுவதில்லை. இதற்கான காரணம் என்ன? பாபா அருள்பவர், அவர் கடல் ஆவார். உங்களில் எவரும் நீங்கள் விரும்பிய அளவை அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் பாப்தாதாவின் பொக்கிஷ களஞ்சியத்திற்கு பூட்டோ அல்லது சாவியோ கிடையாது. அதற்கு காவலர்களும் கிடையாது. நீங்கள் பாபா என்று கூறியவுடனேயே ஜி ஹசூர் வந்துவிட்டேன் என பாபா பதிலளிக்கின்றார். நீங்கள் பாபா என்று கூறியவுடனேயே அவர் வழங்குவார். அவரே அருள்பவர். அவர் அருள்பவரும் அத்துடன் கடலும் ஆவார். எனவே அவரிடம் எது இல்லாமல் போக முடியும்? அதனால் இந்த இரண்டு விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள். நேர்மையான இதயம், சுத்தமான இதயம். கெட்டிக்காரத்தனமாக இருக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்களில் பலர் அதி புத்திசாலிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் பல வழிமுறைகளில் புத்திசாலிகளாக முயற்சி செய்கிறீர்கள். உங்களிடம் எப்பொழுதும் சுத்தமான நேர்மையான இதயம் இருக்கிறதா என்றும், உங்களின் புத்தியின் இணைப்பானது எப்பொழுதும் தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதா என்றும் சோதித்து பாருங்கள். விஞ்ஞானத்தின் வசதிகளில் சிறிதளவு இடையூறு ஏற்பட்டாலும் அது தெளிவாக இல்லாமல் போவதை உங்களால் காண முடியும். ஆகவே இதை நிச்சயமாக செய்யுங்கள். மற்றொரு விஷயம், இது இந்த பருவ காலத்தின் கடைசி முறை. இதனாலேயே பாப்தாதா இதை உங்களுக்கு கூறுகின்றார். இது இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமல்ல, ஆனால் அனைவருக்கும் ஆகும். கடைசி முறையில் நீங்கள் பாபாவின் முன்னால் இருப்பதனால் பாபா இதை உங்களுக்கு கூறுகின்றார். இன்னமும் ஒரு குறிப்பிட்ட சமஸ்காரம் அல்லது நீங்கள் அந்த சுபாவம் என்றும் அழைக்கலாம், அது இன்னமும் இருப்பதை பாப்தாதா கண்டுள்ளார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களின் சொந்த சுபாவம் இருந்தாலும் அனைவருக்கும் மற்றும் அனைத்திற்கும் உங்களுக்கு அன்பு இருந்தால் மட்டுமே உங்களின் உறவு முறைகள் வெற்றிகரமாக இருப்பதுடன் உங்களின் எண்ணங்களும் வெற்றிகரமாக இருந்து உங்களின் வார்த்தைகள் இனிமையால் நிறைந்திருக்கும் பொழுதே நீங்கள் இலகு சுபாவத்தை கொண்டவர் என்று அழைக்கப்படுவீர்கள். கவனக்குறைவான சுபாவத்தை கொண்டவர் ஆகாதீர்கள். கவனக்குறைவு என்பது வேறொரு விஷயம். இலகுவான சுபாவம் என்றால் காலத்தையும் நபரையும் சூழ்நிலைகளையும் இனம் கண்டு அதற்கு ஏற்ப உங்களை இலகுவாக ஆக்கிக் கொள்வதாகும். இலகுவாக இருத்தல் என்றால் ஒத்திசைவாக இருத்தல் என்று அர்த்தம். மிகவும் உத்தியோகபூர்வமாக இருப்பதன் மூலம் இறுக்கமான சுபாவத்தை கொண்டவர் ஆகாதீர்கள். உத்தியோகபூர்வமாக இருப்பது நல்லதே, ஆனால் அதிகம் இருக்கக்கூடாது. நீங்கள் தவறான நேரத்தில் உத்தியோகபூர்வமாக இருந்தால் அந்த நேரத்தில் அது ஒரு விசேஷமான நற்குணமாக தோன்றாது. நீங்கள் இளையவராகவோ அல்லது முதிர்ச்சியானவராகவோ இருந்தாலும் நீங்கள் உங்களை வடிவமைக்க கூடியதாக இருக்கவும் வேண்டும். அத்துடன் வளைந்து கொடுக்கவும் வேண்டும். பெரியவர்களுடன் அவர்களைப் போன்று நீங்கள் ஆக வேண்டும். சிறுவர்களுடன் அவர்களைப் போன்று ஆகக்கூடியதாக இருக்க வேண்டும்.
உங்களின் சகப்பாடிகளுடன் அவர்களின் சகப்பாடியாக உங்களால் தொடர வேண்டியது அவசியமாகும். வயதானவர்களுடன் உங்களால் அவர்களுடன் செயற்படக்கூடியதாக இருப்பதுடன் அவர்களில் மரியாதை வைக்கவும் வேண்டும். உங்களால் உங்களை இலகுவாக வடிவமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். சிலர் தமது சரீரங்களை இலகுவாக வளைந்து கொடுக்கக்கூடியதாக வைத்துக் கொள்கிறார்கள். அதனால் அவர்களால் தாம் விரும்பியபடி அதை வளைத்து கொள்ள முடிகிறது. ஆனால் சிலருடைய சரீரங்கள் மிகவும் விரைப்பாக இருக்கும்போது அவர்களால் அதை வளைக்க முடியாதிருக்கும். நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நீங்கள் இலகுவாக இருக்கும் பொழுது உங்களால் அனைத்தையும் பற்றியும் இலகுவாகவும் கவனக்குறைவாகவும் இருக்க முடியும் என்பதல்ல. இல்லை, பாப்தாதா எங்களை இலகுவாக இருக்க கூறினார். அதனால் நாங்கள் லேசாக இருக்கின்றோம் என்று கூறாதீர்கள். இலகுவான சுபாவத்தை கொண்டிருத்தல் என்றால் காலத்திற்கு ஏற்ப உங்களின் ரூபத்தை வளைத்து கொள்ளக்கூடியதாக இருத்தல் என்று அர்த்தம். அச்சா, இரட்டை வெளிநாட்டவர்களான உங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நீங்கள் அனைவரும் அபியாசத்தை நினைவு செய்தீர்களா அல்லது நீங்கள் அதை மறந்து விட்டீர்களா? நீங்கள் அனைவரும் இப்பொழுதே இந்த அபியாசத்தை செய்யுங்கள். ஒரு சுற்றுலா செல்லுங்கள். அச்சா, எங்கும் உள்ள அதி மேன்மையான ஆத்மாக்கள் அனைவருக்கும் அன்பையும் நினைவுகளையும் செய்திகளையும் அனுப்பி வைத்தவர்களுக்கும் தமது பல்வேறு உறவு முறைகள், தமது சேவை செய்திகள் மற்றும் மிக நல்ல திட்டங்களை பற்றி மிக நல்ல அன்பான கடிதங்களை அனுப்பியவர்களுக்கும் அவை பாப்தாதாவை வந்தடைந்துள்ளன. அவற்றை எழுதியவர்களும் அந்த முயற்சியை செய்தவர்களும் தனிப்பட்ட முறையில் உங்களின் பெயர்களுக்கு இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரான பாப் தாதாவின் இதயபூர்வமான அன்பையும் நினைவுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகள் தந்தையை நேசிக்கிறார்கள். தந்தையும் குழந்தைகளை பல மில்லியன் மடங்கு அதிகமாக நேசிக்கின்றார். இது சதா அனாதியாக இருக்கும். அன்பான குழந்தைகளான உங்களால் தந்தையிடமிருந்து பிரிந்திருக்க முடியாது. தந்தையாலும் உங்களிடமிருந்து பிரிந்திருக்க முடியாது. நீங்கள் ஒன்றாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒன்றாகவே இருப்பீர்கள். எங்குமுள்ள தந்தைக்கு சமமாக தங்களை ஆக்குகின்ற குழந்தைகள் அனைவருக்கும் சதா தந்தைக்கும் அவரின் கண்களுக்கும் அவரின் இதயத்திற்கும் அவரின் நெற்றிக்கும் நெருக்கமாக இருப்பவர்களுக்கும் தந்தையின் ஒரே ஒரு உலகில் சதா இருப்பவர்களுக்கும் சதா ஒவ்வொரு அடியிலும் பாப்தாதாவை தமது சதா பின்பற்றுபவர்களுக்கும் சதா வெற்றியாளராக இருக்கும் நம்பிக்கையையும் போதையையும் சதா பேணுபவர்களுக்கும் வெற்றியாளர்களாக இருப்பதுடன் எப்பொழுதும் வெற்றியாளர்களாக இருப்பவர்களுக்கும் இத்தகைய அதிகபட்ச மேன்மையான நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும். ஆசீர்வாதம். நீங்கள் சக்திசாலி ஆத்மாவாகி ஒவ்வொரு வினாடியினதும் ஒவ்வொரு எண்ணத்தினதும் முக்கியத்துவத்தை அறிந்து அதனால் உங்களின் சேமிப்பு கணக்கை நிரப்புவீர்களாக. சங்கமயுகத்தில் ஒவ்வொரு கணமும் நீங்கள் அழியாத தந்தையிடமிருந்து அழியாத பேறுகளை பெறுகின்றீர்கள். கல்பம் முழுவதிலும் இந்த நேரத்தில் மட்டுமே நீங்கள் இத்தகைய பாக்கியத்தை பெறுகின்றீர்கள். இதனாலேயே உங்களின் ஸ்லோகன் இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை என்பதாகும். நீங்கள் என்ன மேன்மையான பணிகளை செய்ய வேண்டி இருந்தாலும் அவற்றை இப்பொழுதே நீங்கள் செய்ய வேண்டும். உங்களிடம் இந்த விழிப்புணர்வு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு பொழுதும் உங்களின் நேரத்தை, எண்ணங்களை அல்லது செயல்களை வீணாக்க மாட்டீர்கள். உங்களின் சக்தி வாய்ந்த எண்ணங்களின் மூலமாக உங்களின் சேமிப்பு கணக்கு நிறையும். அப்பொழுது ஆத்மாவான நீங்கள் சக்திசாலி ஆகுவீர்கள். ஸ்லோகம். ஒவ்வொரு வார்த்தையினதும் ஒவ்வொரு செயலினதும் தனித்துவம் தூய்மையாகும். சாதாரண தன்மையை தனித்துவமாக மாற்றுங்கள். ஓம் சாந்தி.